வணக்கம் மக்களே, வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாக் பார்க்க போகிறோம். அதாவது எப்படி சொல்கிறது, ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி மேக்கிங் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாக் வந்து பார்க்க போகிறோம். ஒரு ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம், இதை ஒரு மணி மேக்கிங் ட்ரிக். ஓகேவா? ஸோ நம்மளால் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இதை நம்ம கேப்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லது நமக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிற குளோபல் சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மார்க்கெட் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் திடீர்னு பார்த்தீங்கன்னா வார் அனௌன்ஸ் பண்ணுறாரு, திடீர்னு வார் நின்றுடுச்சுன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அன்சர்டனிட்டி மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாக்கை பற்றி, அதோடைய பேட்டர்ன், இந்த வாருக்காக அந்த பேட்டர்ன் எப்படி மாறுது, அதுக்கப்புறம் சீஸ் ஃபயர் சொன்னோடனே அந்த பேட்டர்ன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கன்சர்ன் ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற இது மாதிரி ரெகுலரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் இல்லை உங்ககிட்டக்க, நீங்கள் இனிமேல் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ட்ரேடிங் கிளாஸஸ் இந்த மாதிரி எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்கள் ட்ரேடிங் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, சரி. இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து லார்சன் அண்ட் டியூப்ரோ, அதாவது எல்என்டி. ஸோ எல்என்டியை பொறுத்தவரையிலும் ஒரு நம்பர் ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னும் போது மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு டிமாண்ட் எப்போவுமே இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்தவரையிலும் ஸோ ஆஃப்ஷோர், அதாவது ஈரானில் ஆயில் அண்ட் கேஸு, இதில் எல்லாமே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ எப்பெல்லாம் வந்து ஈரானுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ப்ராப்ளம் வருதோ, இப்போது அமெரிக்கா வந்து ஒரு போர் தொடுக்கிறாங்க, இல்லை வந்து திடீர்னு ஒரு ப்ராப்ளம், ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்னும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு விடும்போது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஃபால் இருக்கும். பட் ஒன்ஸ் அந்த ப்ராப்ளம் ரிட்ரைவ் ஆன உடனே இம்மீடியட்டாக அந்த ஸ்டாக் வந்து திருப்பி ஜம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பேட்டர்ன் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நான் அதை எப்படின்னு டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்டாக்கை பற்றி ஸோ மல்டிபேகர் ஃபார் 2030ன்ற லிஸ்ட்டில் உங்களுக்கு இந்த ஸ்டாக் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் புதுசாக இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் சொல்லிவிட்டு தென் வில் கோ ஃபார் டெக்னிக்கல். ஸோ ஸ்டாக்கை பொறுத்தவரையிலும் 5,42,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ 33 தான். ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ வந்து 15% ஆல்மோஸ்ட் வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்காது. ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. இந்த 52 வீக் ஹை லோ வந்து பார்த்தீங்கன்னா லோ 3,288, ஹை 4,440. இந்த லோ எப்போ வந்துச்சுன்னா மார்ச் மாதம் வந்துச்சு. எப்போ வந்துச்சு? இந்த ஈரான் வார் பெரிய ஒரு போர் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் நமக்கெல்லாம் கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சு இல்லையா, அந்த டைமில் வந்தது தான். ஸோ இந்த 4,440 எப்போ வந்துச்சுன்னா அதை சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ண உடனே வந்துச்சு. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட் வந்து கீழே இருந்து மேலே அப்பு போயிருக்கு. ஸோ மீதி இது எல்லாமே வந்து நம்ம வீடியோ பண்ணியிருக்கிறோம். அது வேணுன்னா உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க்கு பிளேலிஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் அதிலேருந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நம்ம டேரெக்டாக சார்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ இப்போ நான் வச்சுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 டே டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? 1 டே டைம் ஃப்ரேம் எல்என்டியில் வச்சிருக்கிறேன். ஸோ இதுதான் அந்த 3,200க்கான லோ எப்போ வந்துச்சுன்னா மார்ச் 23 வந்துச்சு. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஹை வந்து 4,400 வந்திருக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து ஒரு பெரிய ஃபால் எங்கே வந்திருக்குன்னா 3,294 வந்திருக்கு. அதுக்கப்புறமா அகைன் இந்த ப்ராப்ளம் கிளியர் ஆன உடனே இங்கேருந்து ஒரு அப்பு திருப்பி 4,000க்கு போயிட்டு மறுபடியும் ஒரு 3,800, திருப்பியும் மேலே ஒரு 4,000, மறுபடியும் 3,800, திருப்பியும் ஒரு 4,200, மறுபடியும் 3,800லேருந்து இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஸோ நான் இதில் என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன அட்வைசபிள் அப்படின்னா, ஃபர்தராக டவுன் ஒரு வேளை 3,700
அல்லது 3400 அல்லது 3200 இங்கே எங்கே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பிக்காவோ இல்லை லாங் டேர்முக்காவோ நீங்கள் தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல கம்பெனி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு பெரிய இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட இருக்குது. ஸோ அது உங்களுக்கு தேவைப்பட்ட நம்ம வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 10 லட்சம் வச்சுருக்கேன், நான் எல்என்டியில் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். ஒரே ஸ்டாக்கை மட்டும் வச்சுங்க. எப்பெல்லாம் வந்து இப்போ டைம் பீயிங்க்கு என்ன அனதர் ஒரு 1 ஆர் 2 இயருக்கு வந்து இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். அந்த 1 ஆர் 2 இயருக்கு நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சினே இருக்கும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வருது. ஸோ எப்போ ஸ்டாக் எப்போ கரெக்ட் ஆகுதா, ஸோ இந்த ஜோனுக்கு வருதா, இங்கே வந்தோடனே 3800 வந்தால் வாங்குங்க, கொஞ்சம் வாங்குங்க, இல்லை கொஞ்சம் கீழே வருதா இன்னும் கொஞ்சம் வாங்குங்க. ஸோ அப் டு 3000 வரை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா இங்கே சமீபமாக நடந்த லோ இங்கே தான் 2900. ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஏப்ரல் மந்த்து தான். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை. அதோட மார்ச்சில் தான் ஒரு வருஷம் வரலும் இந்த ஸ்டாக் நல்ல க்ரோத் இருந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு மார்ச்சில் கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து இப்போ உங்களுக்கு மேபி அடுத்து கொஞ்சம் பிரச்சனை வலுவானா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ எவ்ரி டிப் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக பை பண்ணலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கான ஒரு அற்புதமான ஒரு ஸ்டாக்காக இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து இந்த யூஸ்ஃபுல்லான தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் நீங்கள் கண்டிப்பாக சம்பாரிச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டிமேட் அக்கௌண்ட் வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம பேஜை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பண்ணிகிட்ருப்பேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஓகேவா? ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். உங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.